ஹலோ கைஸ், வெல்கம் டு பாகடகஸ். நீ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி எபிசோட் 1 பார்த்த 365 டேஸ் டு த வெட்டிங்கோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஒன்னோட நம்ம ஷார்ட்டாக ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ செகண்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னா, நம்ம எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. எபிசோட் 1 வந்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியும் வந்து ரங்கராட்டனில் சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எதனா ப்ரொபோஸ் டைலாக் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே தீம் போட்டு முடிச்சோடனே நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோவும் அவங்களோட பூனையும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பூனை வந்து நம்ம ஹீரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுரும். அப்போ தான் சொல்லுவார், நம்ம ஹீரோ வந்து காமா கொஞ்சம் அமைதியாக இரு, ஏன் இப்படி பண்ணுற அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சொல்லுவார் அவருக்குள்ளே, ஓகே புரிஞ்சிச்சு என்ன நம்ம அந்த சட்டையில் வந்து ஆஞ்சோஜி வாசனை டீ தான், அதனால தான் நம்ம காமாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மோதத்தை எடுத்து பார்த்துட்டு இது போட்டுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு போங்க. நம்ம ஹீரோயின் தனியாக பீச்சில் வந்து ஜாலியாக சங்கு அப்புறம் கல் அதெல்லாம் பொறுக்குது வந்து நம்ம ஹீரோயினி வேலை. அவங்க வந்து மக்கள் அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட் 2 பேருமே. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், அதே மாதிரி கொஞ்சம் தெளிவான பிளானிங் மாஸ்டர்னு சொல்லலாம். அவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து மக்கள் இல்லாத இடத்துல அமைதியாக இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது திடீர்னு மக்கள் வந்துடுவாங்க. மக்கள் வந்தோடனே நம்ம ஹீரோயின் எடுத்து தலைதறிச்சு ஓடி போயிடுவாங்க. தலைதறிச்சு ஓடி போனோடனே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை இல்லை, எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குன்னா மணல் கோட்டை கட்டுறதும் இந்த கல்லை கலெக்ட் பண்ணுறதும் சங்க கலெக்ட் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி இந்த ஹீரோனிஷன் முடிஞ்சால் நம்ம ஹீரோ வந்து காட்டுவாங்க. ஹீரோ காட்டுவாங்க நம்ம இந்த மோரம் போட்டுக்கலாமா வேணாவான்னு டவுட்லேயே இருக்கும்போது நம்ம ஹீரோ படார் இந்த மோதத்தை போட்டோடனே நம்ம ஹீரோ எல்லோரும் சொல்லுவாங்களே இதே டைலாக் தான் போன வாட்டி நம்ம அட்டக்கட்டையிலே சொல்லிப்போம், அதே டைலாக் இங்கே சொல்ல போகிறோம். இந்த மோதிரத்தை போட்டோன்னே எனக்கு ஒரு 10 யானை பழம் வந்தோம். நம்ம உங்களுக்கே தெரியும், ஒரு ஆண்டு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு 10 யானை பழம் இருக்கும். அதேமாதிரி நம்ம இந்த நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மோதிரத்தை போட்டோன்னே 10 யானை பழம் வந்துடும். அப்படியே மாதம் சொல்லுவார், இப்போ வந்து நான் ஆஞ்சோஞ்சுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கம்பெனிக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது நம்ம ஹீரோக்கு. அந்த கால் வந்து மிரட்டுறாங்க, நீயும் ஆஞ்சோஞ்சு உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல எனக்கு தெரியும், உங்களை நான் அலாஸ்கா அனுப்ப விட மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கால் மாதிரி இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு, மிரட்டுற மாதிரி இல்லை ஆனால் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோனி கேட்பாங்க, யார் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், இல்லை அது எனக்கு யார் என்னலாம் தெரியாது, அது வந்து ஒரு ஆணா பொண்ணான்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோனி பேசுகிறப்ப திடீர்னு ஒரு அவங்களோட கோவர்க்கர் வந்து நம்ம ஹீரோ ஹீரோனி கேட்பாங்க, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரட்டா இன்னைக்கு நைட் அப்படின்னு கேட்கும்போது, ஓகே கண்டிப்பாக வாங்க கோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கோண்டா வரேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பேசுவாங்க. அதை பற்றி இந்த த்ரெட் கால் பற்றி பேசினும்போது ஈவினிங் ஆனோடனே நம்ம ஹாஞ்சோஞ்சி வந்து பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஒரு கப்புள்ஸ் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு டூத் ப்ரஷ்ஷில் வந்து கலர் அந்த ரோஸு ஒயிட் உங்களுக்கே தெரியல எப்படி வைப்பாங்க, ஒரு பிங்க் கலர் டூத் ப்ரஷ் அப்படி, அப்புறம் வந்து ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து கப்ஸு, அப்புறம் வந்து தலைக்காணி தலைக்காணி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு மாஸ்க் காட்டியிருப்பாங்க. மாஸ்க் காட்டினோடனே ஓகே இப்போ வரட்டும் யாருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பரிச்சா இதுனா ஒரு கல்ச்சரஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருப்பாங்க. ஆமாம் கல்ச்சரஸ் ரெடி ஆகிற மாதிரி இருக்குது, நான் ஜூனியர் ஐயில் வந்து நான் வந்து ட்ரீயாக தான் இருந்தேன், ஆமாம் எனக்கு அதே மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது பெல் அடித்து கிளிங்க்னு வந்து நம்ம எல்லா கோவர்க்ஸும் வந்துடுவாங்க. கோவர்க்கர் வந்தோடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவர் மட்டும் வந்திருக்க மாட்டார், நம்ம இன்னும் கூட 2 பேர் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க பூனைக்கிட்ட சொல்லுவார், நீ வந்து எப்படியா ப்ளீஸ் இந்த கொஞ்சம் என் கோவர்க்கர்ஸ்லாம் வராங்க கொஞ்சம் அமைதியாக இருக்காமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம காமா வந்து வால் அட்டிகிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ சொல்லுவார், நான் உனக்கு வாங்கி தரேன் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பூனைக்கிட்ட சொன்னே அது வால் டக்குன்னு நிறுத்திட்டு நம்ம தூக்கி வச்சு கொஞ்சம் கூட அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த சீன் முடிஞ்சோடனே எல்லா கோவர்க்ஸும் வராங்க. பார்த்தா எல்லோரும் வந்துட்டாங்களா, எல்லோரும் வந்து ஜாலியாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசிட்டு அப்புறம் நம்ம கோண்டா வந்து கேட்பார், எனக்கு வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கேட்க தான் வருவார். நம்ம ஹீரோயினையும் ஹீரோ வந்து தப்பாக பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி த்ரெட் அண்ட் கால் வந்துச்சு இவங்க தான் பண்ணது அப்படின்னு. இப்படிலாம் இல்லை. நம்ம கோண்டா வந்து லாஸ்ட்டாக கிளம்பி போகும்போது கேட்பார், நீங்கள் ஒரு நல்ல கப்புள்ஸு, எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நல்ல கப்புள்ஸு ஜாலியாக இருக்கீங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்பார், நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம கோவர்க்கர்ஸ்லாம் கேட்பாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து கேட்பார், என்ன கல்யாணம் அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி கேட்பார். அப்படியே கேட்டுட்டு அந்த கதையை முடிச்சுட்டு, இப்படி நீங்கள் அடக்கொடக்கமாக பேசினா கூட அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம கோண்டா வந்து தனியாக வந்து கேட்பார், தேங்க்யூ நொகாரா, எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுங்க, நான் எப்படியாவது குமிச்சனை வந்து கரெக்ட் பண்ணோம், ஏன்னா எனக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினையும் வந்து உள்ளே பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டே நான் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன், கடுப்பாக இருக்குது எரிச்சலாகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்ல, உண்மையான கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சந்தோஷம் எதிர்பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போவாங்க. அப்படியே போகும்போது தான் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அவங்க எல்லாம் நைட் ஆகினோடனே நம்ம ஆஞ்சு கிளம்பி விடுவாங்க. அந்த ரிங்கை பார்த்து 2 பேரும் எனக்கு எந்த தப்பாக நினமோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டெடன் கால் யாரும் வேறு யாரும் நம்ம ஹீரோட அப்பா தான். ஹீரோட அப்பா டக்குன்னு கம்பெனிக்கு வந்துடும். அது யாருன்னே தெரியாது. நம்ம ஆஞ்சு ஜிசன் வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், பிஸ்னஸ் ட்ரிப் எதனா பிளான் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே கேட்கும்போது நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவார், உங்களுக்குள்ளே இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்,
என் பையன் இங்கே தான் வேலை செய்கிறான், இந்த என்னோட கார்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ஹொகாரான்னு இருக்கும். அதில் தான் பார்த்தா நம்ம ஹொகாரா அவன் பேர் ஏதோ டெஞ்சுக்குன்னு ஏதோ வரும். நம்ம ஹீரோ பேர் வந்து டாக்கியா. ஓகேவா. அவங்க அப்பா வந்து கேட்பாரு, என் பையன் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு கேட்டு, இல்லை சார் எனக்கு தெரியல, அவர் இப்போ வெளியே போயிருக்காரு, நான் வந்தோடனே நான் சொல்லணுன்னே அவங்க அப்பாவும் சொல்லிட்டு போயிடுவார். ஓகேம்மா இது யார்ட்டும் சொல்ல வேணாம், நமக்குள்ளே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். வெளியேருந்து பார்ப்பாரு, இதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி கோவமாக இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, அப்பாவும் புள்ளி ஒரே மாதிரி இருக்காங்க எட்டி பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே அவங்க அப்பா கூப்பிட்டு ஒரு கஃபே போவார். நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் பண்ணிவிடுவாங்க, அவங்க அப்பா இங்கே வந்திருக்காரு, அங்கே ஜெட் கஃபேல வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்து அப்பா வந்து கேட்பார், ஏமா உனக்கு சிரமம், நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் சரி இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, நொகர ஏதாவது தப்பு இல்லாதது தப்பு பண்ணக்கூடாது, தப்பு எதனா பண்ணுறாருன்னு கேட்பாங்க நம்ம ஹீரோயினி. நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவார், ஆமாம் கல்யாணத்தை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எங்கள் ஊரில் ஒரு ஆசோன்னு இருக்குது, அங்கே வந்து டாலை மாற்றிப்போம், கிஃப்ட்ஸ்லாம் ஃபிஷ்ஷோட சிலையை வந்து நாங்கள் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துப்போம், பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கம் இருக்க எல்லோரும் கூப்பிடுவோம், 200 பேர் வருவாங்க, காலிலேருந்து நைட் வரைக்கும் நடக்கும், ஒரு டான்ஸ்லாம் ஆடுவோம், பொம்மை குச்சி டான்ஸ். டாக்கியை தான் வந்து என் குடும்பத்துலேயே வந்து மூத்த பிள்ளை, அவன் கல்யாணத்தை மட்டும் நான் ஒழுங்காக நடத்தலாம், அந்த ஊர் பெரியவர்கள் வந்து என்ன தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கும்மிச்சி பாய் டான்ஸில் இது பேர் உஷிபுகாய் டான்ஸு, அப்புறம் ஃபயர் ஷோஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் 200 பேர் வருவாங்க, மணப்பெண்ணை தூக்கி போட்டுலாம் விளையாடுவாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது, இன்னும் 200 பேர் என்ன இது அப்படி நம்ம ஹீரோயினை திங்க் பண்ண இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது சீசன் 1ல் எபிசோட் 2 ஃபினிஷ். பை பாய், see you guys. அப்புறமா நம்ம சீசன் 1ல் எபிசோட் 3ல் பார்க்கலாம்.